Hi guys, welcome to Tamil Innovator channel. இன்னைக்கு இந்த சேனல்ல AI டெவலப்மெண்ட் பத்தியும் இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவலையும் அது எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். AI அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஆட்டோமேட்டிக் அண்ட் ப்ரெடிக்ஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி. எக்ஸாம்பிள் ஃபார் கூகுள் அசிஸ்டன்ட். இந்த வீடியோல 4 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டாப் டெக் டெவலப்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், தேர்ட் செக்மெண்ட் பெஸ்ட் டெக்னாலஜி ஐடியாஸ் அண்ட் ஃபைனலி ஃபோர்த் செக்மெண்ட் ப்ராக்டிகல் செக்ஷன். வாங்க செக்மெண்ட் குள்ள போலாம். இந்த செக்மெண்டோட நேம் டாப் டெக் டெவலப்மெண்ட். இந்த காலகட்டத்தில் எல்லா நாடுகளுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த செக்மெண்ட்ல எந்த நாடுகள் அதிகமாக ஏஐ டெவலப் பண்ணது பயன்படுத்துது அப்படிங்கிறத டாப் 5 கண்ட்ரிஸ் இன் ஏஐ டெவலப்மெண்ட், அதை பத்தி இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். டாப் ஏஐ கண்ட்ரிஸ்ல 5வது இடத்துல இருக்கிற நாடு கனடா. தேசிய ஏஐ முறையை வெளியிட்ட முதல் நாடு கனடா தான். அதாவது தேசிய ஏஐ வெளியீட்டு முறை அப்படின்னா பொருளாதாரத்தை மாற்றுவதற்கு இந்த ஏஐ எப்படி பயன்படுது. ஒரு நாட்டுல அதிகமான மற்றும் கம்மியான பொருளாதாரம் இருந்தாலும் அதை மேம்படுத்த இந்த ஏஐ பயன்படுது. கனடால நிறைய கம்பெனிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஏஐ டெவலப்மெண்ட்ல அதிகமாவே பணியாற்றுறாங்க. இந்த ஏஐ டெவலப்மெண்ட்ல கனடாவுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுல 4வது இடத்தை பிடிக்கிறது நம்ம இந்தியா தான். இதுவும் கனடா மாதிரியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொருளாதாரத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. முக்கியமாக கருப்பு பண டெபாசிட்களை கண்டறிய இந்த பிக் டேட்டா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற டெக்னாலஜிகளை பயன்படுத்துறாங்க. இந்தியால ஏஐ ரிசர்ச்சர்ஸ் அதிகமாவே பண்றாங்க. அதிகமான கம்பெனிகள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி அதிகமான ப்ராடக்ட்களை உற்பத்தி பண்றாங்க. டாப் ஏஐ கண்ட்ரீஸ்ல 3வது இடத்துல இருக்கிறது ஜெர்மனி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னா, ஜெர்மனில தான் அதிகமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது அவங்களாவே ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சு அதை பேப்பர்ஸா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனில அதிகமான ஏஐ ரிசர்ச் பண்றாங்க. ஜெர்மனியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் அதிகமாகவே பண்றதுனால ஜெர்மனி நாடும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டாப் ஏஐ கண்ட்ரீஸ்ல 2வது இடத்தை பிடிக்கிற நாடு சைனா. சைனால பொருளாதார வளர்ச்சிக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துவதை விட மருத்துவத்துறையில அதிகமாகவே பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக சிடி ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே மூலமாக நோயை தானாகவே கண்டறியக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சைனா டெவலப் பண்ணி பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக டென்சன்ஸ் மீயிங் என்கிற புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சைனா பிரபலமாகவே அங்கு பயன்படுத்திட்டு வராங்க. டாப் ஏஐ கண்ட்ரீஸ்ல முதல் இடத்தை பிடிக்கிற நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா எப்போதுமே டெக்னாலஜி துறையில முதல் இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரியே இதுலயும் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. மருத்துவ துறையிலையும் தொழில்துறையிலையும் கல்வித்துறையிலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வளர்ச்சி அமெரிக்கால அதிகமாகவே இருக்கு. அமெரிக்கா மற்ற நாடுகளை விட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் தொடர்ந்து அதிகமாகவே பண்ணிட்டு வராங்க. இந்த செக்மெண்டோட நேம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த செக்மெண்ட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த காலகட்டத்தில் எல்லா டிவைசஸ்லயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. தோராயமாக 77% டிவைசஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறாங்க. அது நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ், எல்லா மொபைல்ஸ்லயுமே மிஷின்ஸ், ஸ்கேனர்ஸ் எல்லாத்துலயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திட்டு வராங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பழைய டேட்டாவிலிருந்து புதிய டேட்டாவை உருவாக்கும் திறன் உள்ளது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை என்னன்னா, ஃபேஸ்புக் நிறுவனம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸை தயாரிச்சாங்க. அதோட பேரு அலைஸ் அண்ட் பாப். அந்த 2 ரோபோட்ஸுமே ரிசர்ச்ல கம்யூனிகேட் பண்ணும்போது ஏதோ ஒரு மிஷின் லாங்குவேஜ்ல பேசிக்கொண்டு இருந்ததாக சொல்றாங்க. இந்த மிஷின் லாங்குவேஜ் யாராலையும் புரிஞ்சிக்க முடியலையா. இது மனிதர்களுக்கு விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த 2 ரோபோட்ஸுமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இதே மாதிரியே டேவிட் ஹான்சன் அப்படிங்கிறவர் சோஃபியா அப்படிங்கிற ஹியூமன் ரோபோட்டை உருவாக்குனாங்க. இதே மாதிரியே இன்னும் நிறைய ரோபோட்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த செக்மெண்டோட நேம் என்னன்னா பெஸ்ட் டெக் ஐடியாஸ். இதுல ஏஐயோட பெஸ்ட் டெவலப்பிங் ஐடியாஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். இதுல சைனாவோட பெஸ்ட் டெக் ஐடியாஸ் அப்படின்னா சிசிடிவி கேமரா மூலமா ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அது மூலமா அவங்களோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ற ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப ஒரு சிறந்ததா இருந்துச்சு, ரொம்ப ட்ரெண்டானதாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் ஏஐ வச்சு ஒரு சிட்டியே உருவாக்க போறாங்க. அந்த சிட்டி எப்படி இருக்கும்னா முழுக்க முழுக்க ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை மையமா கொண்டு இயங்குமா.
அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள், அலெக்சா, சிரி போன்ற வாய்ஸ் அசிஸ்டன்ட் மற்றும் சாட் பாட் இதுக்கெல்லாம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு வராங்க. இதுதான் சிறந்த ஏஐ ஐடியாஸ். இந்த செஷனோட பேர் வந்து ப்ராக்டிகல் செஷன். இந்த ப்ராக்டிகல் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஏஐ எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறது நோக்கி ஏஐக்கு என்னென்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம வந்து ஏஐ, மெஷின் லேர்னிங் போன்ற இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட ஒரு இதெல்லாம் நம்ம ஈஸியாவே நம்ம பண்ணலாம். ரொம்ப எஃபிஷியன்சியாகவும் அக்யூரேட்டான அவுட்புட் கிடைக்கும்னா நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன கம்பைலர் யூஸ் பண்றோம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் நம்ம அனகொண்டா அதை யூஸ் பண்ணி நம்ம ஏஐ டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு குரோம் ஓப்பன் பண்ணி அனகொண்டா டவுன்லோட் அதை என்டர் பண்ணி அனகொண்டா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதுல அனகொண்டா டிஸ்ட்ரிபியூஷன்ல டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன்லோட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நான் அனகொண்டா டிஸ்ட்ரிபியூஷன் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண உடனே எனக்கு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிடைக்கும். அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 3 பேக்கேஜ் கிடைக்கும். அனகொண்டா நேவிகேட்டர், ஸ்பைடர், அனகொண்டா பவர் ஷெல் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஜூபிட்டர் நோட் புக் அதெல்லாம் இந்த அனகொண்டாவோட நேவிகேட்டர் இருக்கலாம், அதில் உள்ள டூல்ஸு. அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இது அனகொண்டா பவர் ஷெல் மட்டும் ஓப்பன் பண்ணி நான் இது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கோண்டாவோட வெர்ஷன் என்னன்னு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதுல கோண்டா வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கோண்டாவோட வெர்ஷன் 22.9.0. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, அனகொண்டா சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய டெக்னாலஜி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.